அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் நாளை போராட்டம் நடத்த விஜயின் தாவேக கட்சி திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் இதை எதிர்த்து நாளை தமிழகம் முழுவதும் அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றனர். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலுடைய அந்த தலைநகரங்களிலும் நாளை அந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பகுதி மற்றும் தொகுதி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்த மாவட்டங்களினுடைய தலைநகரங்களில் இந்த கவன ஈர்ப்பு அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று சமீபத்தில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்திலும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் நாளை இதனுடைய அந்த அடையாள ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது. திருத்தப்பட்ட அந்த வக்ஃப் மசோதாவில் மத்திய வக்ஃப் வாரியம் மற்றும் இதர வக்ஃப் வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத 2 உறுப்பினர்கள் கட்டாயம் இடம்பெறுவது இதில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விதி சர்ச்சைக்குரிய விஷயமாக எதிர்க்கட்சி தரப்பில் பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் இதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சித்தனர். அந்த வகையில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு அடையாள ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது. நன்றி யுவராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.